தாத்தா, குட் மார்னிங். ஓ, குட் மார்னிங். நானும் உங்களுக்கு எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்கிறேன். குட் மார்னிங் தாத்தா. தாத்தா, நாங்கள் ஒரு பாட்டு கேட்டோம். நான் தான், அவங்களாம் யார் கேட்டாங்களோ எனக்கு தெரியாது. நான் ஒரு பாட்டை கேட்டேன். என்ன பாட்டுன்னா, உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது என்று நமது பெரும் தலைவர் ஒரு பாட்டு பாடினிருந்தார் தாத்தா. நான் சும்மா தான் இருந்தேன், நல்லா தான் இருந்தேன். என் தலையை கெடுத்துட்டார் தாத்தா. உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது என்று சொன்னார். இந்த உலகத்துக்கு வாய் இருக்குதா தாத்தா? எப்படி என்னை பார்த்து உலகம் சிரிக்கும்? அப்படி இல்லை செல்வங்களே. உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறதுனாக்கா, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நமது செயல்பாட்டை பார்த்து சிரிக்கிறார்கள். சில சமயத்தில் அழுவார்கள். நல்லா அந்த மாதிரி எல்லாம் ஒரு உலகம் கேட்டு போச்சு அப்படின்ட்டு கவலைப்படுவாங்க. அதுக்கு இந்த உலகம் அழுகிறது, உலகம் சிரிக்கிறது என்றால் உலகத்தில் உள்ள மக்கள் அழுகிறார்கள், சிரிக்கிறார்கள் என்று பாடியிருக்கார். அவ்வளோதான். அப்புறம் என் செல்வங்களே, இந்த உலகத்தை பாருங்கள். உலகம் எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? என்ன தாத்தா சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை செல்வங்களே. ஓகே. என்ன சொல்கிறீங்க தாத்தா? இல்லை, இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? உலகம் எப்படி தாத்தா? அப்படியே தானே இருக்குது தாத்தா. இல்லை செல்வங்களே, கடவுள் உலகத்தை படைக்கும் போது மிகவும் அழகாக, உருளையாக, கையை வைத்தால் அப்படியே அதை முகத்தின் மேலே வைத்து கொள்ளலாம், அது மேலே படுத்துக்கொள்ளலாம் என்ற அளவில் அது ரொம்ப அழகாக சுத்தமாக ஒரு வடிவமாக பலன்னு இருந்தது. ஆனால் இப்பொழுது எப்படி இருக்குது என்றால் அப்படி இல்லை. இந்த பலாப்பழத்தை பார்த்துருக்கீங்களா? அல்லது ஓகே, இந்த இப்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்குது என்றால், இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த உலகம் எப்படி கடவுள் படைத்தார் என்றால், ஒரு குளோப், உலக உருண்டை, இந்த குளோப் எல்லாம் இருக்குது இல்லையா? அதில் பார்த்தா எல்லா நாடுகளெல்லாம் வரைஞ்சிருக்கோம், வரைபடம். அந்த மாதிரி கடவுள் படைக்கும்போது அந்த உலகம் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. நான் நேரில் பார்த்தால் உலகம் அந்த குளோபில் இருந்த மாதிரி நல்ல வட்ட வடிவமாக அழகாக பலன்னு இல்லை. எங்கே பார்த்தாலும் மலைகள், எங்கே பார்த்தாலும் மலைகளும் குன்றுகளும் குட்டைகளும் அவங்க காணப்படுகிறது. ஏன் அப்படி காணப்படுதுன்னு நான் யோசித்து பார்த்தா, நான் பல வீடியோகளெல்லாம் பார்த்துக்கிறேன், பல நாடுகளை வீடியோவில் பார்த்துருக்கிறேன். ஏன் ஆகாயத்திலிருந்தே நான் பூமியை பார்த்துருக்கிறேன். ஆகாயத்திலேருந்து பூமியை பார்த்துக்கலாம். ஆகாயத்துக்கு போயிட்டீங்களா? ஆமாம் செல்வங்களே, நான் விமானத்தில் பயணம் செய்யும்பொழுது மேலிருந்து பூமியை பார்த்தேன். ஐ விட்னஸ். எப்படி என்றால் எங்கே பார்த்தாலும் மலைகளும்
குன்றுகளும் மாக காணப்படுகிறது. அப்போது எப்படி இது இங்கே மலைகள் கூறாக மலைகள் இருக்கிறது, மேலேருந்து யாரும் ஹெலிகாப்டரில் கல் மண்ணெல்லாம் மேலேருந்து கலந்து போட்டிருந்தாங்களா? இங்கே லாரியில் வந்து ஒரு மணல் கற்களை அன்லோட் பண்ணாக்கா ஒரு மாதிரி கூர்மையாக இருக்குது. அந்த மாதிரி மேலேருந்து யாருன்னா போட்டாங்களா? லாரியிலேருந்து கலந்து இல்லை ஹெலிகாப்டர்லேருந்து கலந்து போட்டாங்களான்னு பார்த்தா அப்படி யாரும் போட்டதாக தெரியவில்லை. என்ன ஆண்டுனாக்கா இந்த பூமிக்கு உள்ளே கொந்தளிப்பு, உஷ்ணம் தாங்க முடியாமல் அது அந்த உஷ்ணம் பூமியின் உள்புறத்திலிருந்து வெளிப்புறம் வந்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால் அது உள்ளே இருந்து அப்படியே கிளம்பி எப்படி உடம்புல ஏதாவது கட்டி ஏதாவது வந்துட்டாக்கா உடம்புக்கு மேலே அந்த கட்டி காணப்படுகிறதோ அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற உஷ்ணம் தாங்க முடியாமல் உள்ளே இருக்கிற கல் மண்ணுகள்லாம் அப்படியே இந்த வேல்கனோ பார்த்துக்கிறீங்களா, ரொம்பவும் பலமாக இருந்தால் அந்த பூமியை ஓட்டை பண்ணிக்கொண்டு உள்ளேருந்து நெருப்பும் கற்களும் உள்ளேருந்து வீசப்பட்டு நெருப்பு வடிவத்தில் வந்து அப்படியே உதாரணத்துக்கு மலைகள் மாதிரிக்கிறது. அந்த மலையை பற்றி தான் பேசுகிறேன். அதே மாதிரி மற்ற இடத்துங்களெல்லாம் உள்ளேருந்து அப்படியே குமரி கொண்டு அப்படியே வெளியே வர பார்க்கிறது. வெளியே வர பார்க்கும்போது அந்த மண்ணெல்லாம் வெளியே வந்து அப்படியே போயிட்டு இந்த பூத்தொட்டிங்கெல்லாம் ஃப்ளவர் பாட்டெல்லாம் சொல்கிறேன்னு அது உள்ளேருந்து எப்படி அது அந்த ஃப்ளவர்ஸ்கெல்லாம் வெளியே வந்து ஃபயரெல்லாம் வெளியே வந்து அந்த வருது. அந்த மாதிரி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் உள்ளேருந்து வெளியே வந்து அப்படியே மேலே வந்து கூர்மையாக வந்து அப்படியே சரிஞ்சு மலை மேலே அது குன்றாக மலைகளாக காணப்படுகிறது. மற்றபடி ஹெலிகாப்டர்லேருந்தோ மேலேருந்து ஏதோ லாரியிலேருந்தோ அன்லோட் பண்ணல யாரும். ஆமாம் தாத்தா, ஆமாம் தாத்தா, இப்போ தான் எங்களுக்கு தெரியுது இந்த மவுண்டன்கள்லாம் எப்படி வந்துச்சுனாக்கா இப்படி தானா சொல்லுவது, பூமியில் இருந்து வெளிப்புறமாக வந்து அப்படியே மேடாக திட்டாக மலைகளாக அவைகள் காணப்படுகிறது. ஆனால் கடவுள் பண்ணும்போது எப்படி இருந்தது, குளோப் பார்த்தா எப்படி இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு. இது இப்போ உள்ளேருந்து அந்த உஷ்ணம் காரணமாக எல்லாம் வெளியே வர பார்க்கும்போது அங்கே மேடு பள்ளம் எல்லாம் உருவாகி இருக்கிறது. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த மலைகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, இந்த மலைகள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு சிறிதளவு தான் நம்ம பூமியை விட்டு மேல்புறத்தில் வந்தது. ஆனால் அந்த மலைகள் எல்லாம் தினந்தோறும் வளர்ந்து கொண்டே வருகிறது. எப்படி முகத்தில் இன்றைக்கி ஒரு நாளைக்கும் ஒரு அளவு ஒரு 0.5 0.1 மில்லிமீட்டர் எப்படி முடி வருது வளர்ந்து கொண்டு வருது, அதே மாதிரி தான் பூமியில் உள்ள அந்த மலைகள் கூட அது வளர்ந்து கொண்டே வருகிறது. சில இடத்துல அந்த வால்கோனா மாதிரி வந்து வெளியே வருகிறது, சில இடத்துல அந்த உள்ள இருக்கிற உஷ்ணத்தில் வந்து சூடு பெற்று அது திட்டாக மவுண்டன் மாதிரி காணப்படுகிறது. சில இடத்துல வந்து அதுவே உருவாகுகிறது, வளர்கிறது. மலை தினமும் ஒரு 100 1000 100 1/10 1 மில்லிமீட்டர் இந்த மாதிரி அளவில் அது வளர்ந்து கொண்டே வருகிறது, தினமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதனுடைய வளர்ச்சி மிகவும் குறைவாக இருக்குது. பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னே பார்த்தா, பல லட்சங்களுக்கு முன்னே அந்த மலை எப்படி இருந்ததுன்னு பார்த்தா கொஞ்சம் சிறிதளவு வந்தது. பல லட்சங்களுக்கு வருஷங்களுக்கு பிறகு இப்போது பார்த்தா அது வளர்ந்து 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 ஒரு பெரிய மலையாக காணப்படுகிறது.
இதோடு மட்டும் அது நின்று விடாது. அது காலத்திற்கும் அது வளர்ந்து கொண்டு இன்றைக்கு பாருங்கள், இமயமலை எந்த அளவில் இருக்கிறது, எவ்வளோ பெருசாக இருக்கிறது. ஒரு அளவு பார்த்தா ஒரு டன்னு, ஒரு 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 100 ஒரு 100 அடி இருப்பதாக வைத்துக்கொள்ளும். அது இமயமலை ஒரு 100 அடி உயரம் இருப்பதாக நினைத்துக்கொள்ளும். இப்பொழுது இதே இமயமலையை பல லட்சம் வருடங்களுக்கு பிறகு பார்த்தால் இப்போ 100 அடி இருக்கிறது 150 அடி இல்லை 200 அடி வளர்ந்துருக்கும். பல லட்சம் வருடங்களுக்கு பிறகு. அதற்கு இன்னும் பல லட்சம் வருடங்களுக்கு பிறகு பார்த்தால் அந்த 200 அடி இருந்தது 300 அடியாக வரும். முதல்ல எப்படி இருந்தது, தரைமட்டமாக இருந்தது. இந்த ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் அது வளர்ந்து கொண்டே வளர்ந்து வருகிறது. தாத்தா, மலைகளெல்லாம் வளருதா? ஆம் சொல்கிறாங்களே, வளர்கிறது. மிகவும் சிறிதளவில் வளர்ந்துகிறது. அப்படி வளர வளரத்தான் அந்த மலையுடைய வடிவம், அந்த ஷேப் இருக்குது இல்லை, அது வளர 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 அந்த கூர்மையாக திட்டாக கோன் மாதிரி அது வளர்ந்து கொண்டே வருகிறது. தாத்தா, பூமி கூட வளருதா தாத்தா? ஆம் சொல்கிறாங்களே. அப்போ பூமி ரொம்ப பெருசாகிடுமே? அப்படி இல்லை, உள்ளே இருக்கிறது வெளியே வருது, அவ்வளோதான். உள்ளே இருக்கிறது மேல் வராது. அப்போ உள்புறத்தில் அது காலியாக இருக்கும். கடவுள் எதை எப்படி எவ்வளோ படைத்தாரோ, எந்த அளவுக்கு படைத்தாரோ அவைகள் அனைத்தும் அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் உருமாறி கொண்டு வருகிறது. ஒரு காலம் வரும், ஒரு நீரழிவு வரும் என்றால் இந்த அது உள்ளே இருக்கும் ஆழத்தில் இந்த மலைகள் எல்லாம் அந்த வெளி வந்த இடத்தை நிரப்பிக் கொள்வதற்காக ஒருவேளை அந்த மலைகள் எல்லாம் பூமிக்கு உள்ளே போகும். பூமிக்கு உள்ளே போனால் உள்ளே இருக்கிற நிரம்பி இருக்கும் தண்ணீரெல்லாம் வெளியே வரும். ஒருவேளை மறுபடியும் அந்த தண்ணீரினால் ஜலப்பிரளயம் ஆனாலும் ஆகும். ஆனால் அவர் சொன்னார், நான் ஜலப்பிரளயத்தை அனுப்ப மாட்டேன், தண்ணீரை அழிக்க மாட்டேன் என்று. அப்போ வேறு வழியில் அந்த மேலுக்கிற தண்ணியெல்லாம் திருப்ப அது உள்ளே போயிட்டு உள்ளுகிற மண்ணெல்லாம் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் உருமாறி கொண்டு இருக்கிறது சொல்லுவாங்களே. இப்போ மலைகள் அத்தனையும் வளர 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 வரும். அப்போ பூமி ரொம்ப பெருசாக இருக்குமே தாத்தானாக்கா அப்படி இல்லை சொல்லுவாங்க. உள்ளே இருப்பது வெளியே வருகிறது, அவ்வளோதான். சரி, எவ்வளோ சில குறிப்புகளை நாம் கொடுத்தீங்க தாத்தா. நன்றி தாத்தா.